வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். ஒரு மிக முக்கியமான விடயத்தை பத்தி தான் இந்த காணொளியில பேச இருக்கிறோம். என்ன அந்த விடயம் என்பது குறித்து பார்ப்போம் வாங்க. கடந்த 2 நாட்களாக மிக பெரிய அளவுல ஒரு சர்ச்சை என்பது அரசியல் களத்துல எழுந்திருக்கின்றது. என்ன அந்த சர்ச்சைனா, மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் குறித்து பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பிய போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் முதல்வர் அவர்கள் அவருக்கு வேறு வேலையே கிடையாது, டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருப்பாங்க, அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை என்று ஒரு அரசியல் அநாகரிகமற்ற பதிலை கூறி அந்த இடத்துல இருந்து சென்றிருக்கிறார். அதற்கு பின்பாக அந்த செய்தி என்பது ஊடகத்தின் வாயிலா மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படைய செய்து நேற்று தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பல்வேறு இடங்கள்ல போராட்டத்தையுமே மேற்கொண்டாங்க. எல்லோருக்குமே இந்த தருணத்துல ஏன் முதல்வர் அவர்கள் இப்படி பேசணும் என்கிற ஒரு கேள்வி என்பது எழுந்தது. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விடயம் என்பது நடந்திருக்கின்றது. என்ன அந்த விடயம்னா, 29ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை திறப்பதற்காக நம்முடைய தமிழக அரசு திட்டமிடுறாங்க. இந்த திட்டமிடுதலின் போது இது எங்க இந்த கூட்டம் நடக்குதுன்னா, தலைமைச் செயலகத்தில் நடக்குது. அப்போது முக்கியமான அமைச்சர்கள், பிரதித்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகர்கள், முதலமைச்சர்கள், மேலும் பார்த்தோம்னாக்க அரசு துறையினுடைய நிர்வாகிகள்னு சொல்லிட்டு எல்லோருமே அந்த கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. அப்ப சில அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாம மருத்துவர் ஐயா அவர்களை இந்த மணிமண்டப திறப்பு விழாவுக்கு விருந்தினராக கூப்பிடுவோம். மருத்துவர் ஐயா அவர்கள் வந்தாங்கன்னா இது மேலும் சிறப்பா இருக்கும், நமக்கும் எதிர்கால அரசியலுக்கு இந்த தருணம் என்பது பயன்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு சில அமைச்சர்கள் வேண்டாம்னு மறுத்திருக்கிறாங்க. இல்ல வேண்டாம், இதனால கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது பிரச்சனை எழுப்புவாங்க, குரல் எழுப்புவாங்க, நாம இவங்களையும் பகச்சிக்க முடியாது, நாம கடந்து போயிடலான்னு சொல்லக்குள்ள இல்ல, நிச்சயமா கூப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கின்றது. இறுதியாக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஐயா அவர்களை நம்ம நிச்சயமா சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுதான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, இதற்காக போராட்டத்தை முன்னெடுத்தவங்க ஐயா தான், நாம கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அழைப்பு விடுப்பதற்கான அத்துணை முயற்சிகளுமே மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த தகவல் என்பது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்கின்றது. அப்பதான் மருத்துவர் ஐயா அவர்கள் யார் இந்த தகவலை எடுத்து வந்தாரோ அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஏமாற்று வேலையெல்லாம் இனி இந்த மக்கள் மத்தியில் எடுபடாது, நீங்க மணிமண்டபம் திறந்தோ அல்லது அவர்களுக்கு சிலை நிறுவியோ இந்த மக்களை ஏமாற்றாதீர்கள், மாறாக யாருக்காக நீங்க மணிமண்டபம் திறக்கிறீங்க? இடஒதுக்கீடு போராளிகளுக்காக. அவர்களுடைய தேவை என்னவாக இருந்தது அன்றைய தருணத்தில்? ஏன் அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார்கள்? இடஒதுக்கீடு தேவை என்றுதான் போராட்டத்தை மேற்கொண்டு துப்பாக்கி சூடையும் தன்னுடைய நெஞ்சிலே பட்டு அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை நீத்தார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்களுடைய கனவு என்பது இடஒதுக்கீடு தான். ஆனால் இன்னும் இத்தனை ஆண்டுகளாக இந்த சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு என்பது முழுமை பெறவில்லை. ஆன காரணத்தினால் நீங்க மணிமண்டபத்தில் இருக்கிறீங்கல்ல, அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை அறிவிச்சிருங்க. அப்படி நீங்க அறிவிக்கிற மாதிரி இருந்தால் நான் நிச்சயமா வரேன், நிச்சயமா அதுல கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுலதான் என்ன இருக்குது அப்படின்னாக்க, திமுகவினுடைய குழு என்பது முற்றிலுமாக அப்செட் ஆயிருக்கிறாங்க. நம்ம எப்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்? மணிமண்டபம் திறக்கிறது நம்ம அரசியலுக்காக தான் பண்றோம். இந்த தருணத்துல நாம இடஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு வெளியிட்டோம் அப்படின்னாக்க மிகப்பெரிய பிரச்சனை எழும். இது நமக்கு ஒரு டிராப்பா அமையும். அதனால இடஒதுக்கீடுல நம்ம கொடுக்க முடியாது, அதுக்கான அறிவிப்பு எதுவுமே சொல்ல முடியாது என்று அந்த இடத்துல தகவல் என்பது பேசப்பட்டிருக்கின்றது. இதற்கு பின்பாக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் வர முடியாது, இடஒதுக்கீடு கொடுத்தாதான் வருவேன். ஏன்னா பல ஆண்டுகால போராட்டம் இது, பல ஆண்டுகளுடைய போராட்டமே இடஒதுக்கீடு வேணும்ன்றதுதான். அது ஒரு பெரும் கனவு. நீங்க அதே கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்றது? அப்ப என்னுடைய சமூக மக்கள் மத்தியில நான் ஒரு ஏமாற்றாக, நான் அவர்களுடைய இயக்கத்தை தனிப்பனாக இருக்க வேண்டும் தவிர்த்து நான் அவர்களை மேலும் மேலும் ஏமாற்றமடைய செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடாதுன்னு தான் ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நான் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இதுலதான் நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அவர் பெரிய அளவுல ஒரு சோர்ந்து போகக்கூடிய சூழல் வருது. ஐயா வந்தா இதை வச்சு 26ல எப்படியாவது ஓட்ட வாங்கலான்னு பார்த்தா, ஐயா இதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்களே, அப்ப நாம அதுக்கான பணிகள் அப்புறமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் முதல் கட்டமா அதை ஒதுக்கி வைத்து இருக்கிறாங்க. அன்றைய தினம் மறுநாள் தான் இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கின்றது. பிரஸ் பீப்புள்ஸ் போயிட்டு ஐயாவுடைய அறிக்கை குறித்து கேட்க முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மனசுக்குள்ள ஒண்ணது என்னன்னா, நாம ஐயாவை கூப்பிட்டு ஐயா இடஒதுக்கீடு கொடுத்தா நான் வருவேன்னு சொல்லிட்டாங்களா, இந்த சூழல்ல வேற இவங்க கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தினுடைய உச்சத்தின் வெளிப்பாடுதான் ஐயாவுக்கு வேற வேலையில் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். யார் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா இதுதான் நடந்தது. அதற்கு பின்பாக தான் இந்த பிரச்சனை என்பது எழுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மணிமண்டப விழா ரத்து செஞ்சிருக்கிறாங்க. பலரும் சொல்லுவாங்க,
இது மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டதுன்னு. அதெல்லாம் கிடையாது. அது இதுக்கு ஒரு காரணகர்த்தாவா அமைந்தேறி இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்துல மணிமண்டபம் இருக்கக்கூடிய இடத்துல மழை பெருமளவுல பெய்தாலோ பொழிந்தாலோ எந்த இடத்துல நீரும் தேங்க போதில்ல. அதனால அரசு விழா ரத்தாக போறதும் கிடையாது. எத்தனையோ பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் வெளி கூடாரங்கள்ல நடந்து அதெல்லாம் நடந்தேறி இருக்கின்றன. இது உள்ள அரங்குல நடக்கக்கூடியது. முதல்வர் கார்ல இருந்து வர போறாரு, போயிட்டு அதை ரிப்பன் வெட்டி கட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாலை போட்டுட்டு ஒரு பிரஸ் பீப்புள்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு பேட்டியை கொடுத்துட்டு, நாங்கள் தான் இந்த சமூகத்தின் அடையாளம், நாங்கள் தான் இவர்களுக்காரன், நாங்கள் தான் இவர்களுக்கு பாதுகாப்பு, எங்களுடைய ஆட்சியில் தான் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதுன்னு சொல்லிட்டு ஒரு கதையை விட்டுட்டு வரலான்னு பார்த்தாங்க. ஐயா அவர்கள் புறக்கணிச்சுட்டாங்க. இவரு வார்த்தையை தெரியாம தான், தேவையில்லாம கூட தெரியாம விட்டுட்டாரு தான் உண்மை. தெரியாம விட்டாரு. அதோடைய பிரதிபலம் எப்படி இருக்கும், அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்ட்டு. இந்த சூழல்ல நாம விழுப்புரம் மாவட்டத்துக்கு போனோம் அப்படின்னா தேவையற்ற பிரச்சனை வரும். இது அரசியலால் மிகப்பெரிய அளவுல பின்னடைவு ஏற்படுத்தும், திமுகவுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா அமையும்னு சொல்லிட்டு தான் அந்த நிகழ்ச்சியை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அவர் வந்தால் அவருக்கு எதிர்ப்பாக கருப்பு கொடி காட்டுவதற்கு பாமகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை உளவுத்துறையின் வாயிலாக அறிந்த முதல்வர் இப்போதைக்கு வேண்டாம், வேற ஏதாவது ஒரு சூழல் வரட்டும், கொஞ்சம் பொறுமையா அவர்களுடைய மனது ஆறட்டும்னு அவங்க நினைச்சாங்க. மனதுல எந்த தருணத்திலுமே ஆறாது, அதுக்கப்புறமா நம்ம அந்த நிகழ்ச்சியை வைப்போம்னு சொல்லிட்டு தான் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இதுதான் நடந்தது. ஐயா அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்த ஒற்றை வார்த்தையால் தான் இந்த வார்த்தை என்பது ஸ்டாலின் அவர்களுடைய வாயிலிருந்து வந்தது. என் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அப்புறம் அந்த மணிமண்டபத்தை திறங்களேன், மணிமண்டபத்தை திறக்கிறது அன்னைக்கு இந்த வார்த்தை நீங்க வெளியிடுங்களேன். நான் அங்க என்ன பண்ண போறேன், நாங்க கேட்கறது இடஒதுக்கீடு தானே. அது நீங்க இத்தனை வருஷமா 3.5 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷத்துக்கு நீங்க கொடுக்க போறது இல்லை. இதுக்கு முன்னாடி கொடுத்ததும் கிடையாது. இதுக்கு முன்னாடி மீன்ஸ் அவங்களுடைய அப்பா காலத்துல கொடுத்தாங்க, அது வேறு ஒரு அரசியல். இப்ப நீங்க கொடுக்க போறதும் கிடையாது. நான் அந்த இடத்துல வரமாட்டேன்னு புறக்கணிச்சதனுடைய உச்சம் தான் இன்னைக்கு இந்த விடயம் என்பது நடந்திருக்கின்றது. ஐயாவை நினைச்சு நம்ம பெருமை பண்ணணும், ஐயாவை நினைச்சு நம்ம மிகப்பெரிய அளவுல சந்தோஷப்படணும். அவருக்கு அழைப்பு வந்த போதும் கூட இந்த இனத்தினுடைய இடஒதுக்கீடு கொடுக்காமல் என் காலம் இங்கே படாது என்று சொன்ன ஒரே தலைவர் என்றால் அது ஐயா அவர்கள் தான். எனவே திமுக நமக்கு எதிரான ஒரு இயக்கம் என்பதை நாம் முழுமையாக உணர வேண்டும், முழுமையா உணரணும். இந்த இனத்திற்கு நாதி எல்லாமே ஐயா மட்டும்தான். இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.